ஆமா இயக்குனர்லாம் இதை தயவு நல்லா செஞ்சு யாரும் இருக்குடா, ஷேர் நல்லா இருக்கு. பண்ணாதீங்க. ஒரு ஷாங்கே அப்படியே வந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பாத்துட்டீங்களா? ஆனா ரிலீஸ் பண்ணாலும் பார்க்கத்தானே செய்வீங்க, இதுல என்ன புதுசு? அதான் இதுக்கு பின்னாடி வந்து அரசியல் சூழ்ச்சி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஆமாடா, இருக்காங்க. திமுக தான் போய் அந்த இவரை ப்ரொடியூசரை மிரட்டி உங்க கையில இருக்க காப்பி, அதாவது இது வந்து எந்த காப்பின்னா சென்சாருக்கு கட் பண்றதுக்கு முன்னாடி உள்ள காப்பி தான் வந்திருக்கு. அதனால சென்சாருக்கு முன்னாடி கட் பண்ண அந்த ரா ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அந்த ரா ஃபுட்டேஜை வாங்கி நாங்க தான் ரிலீஸ் பண்ணோம். ரெட் ஜெயின்ல விட்டீங்களா? ரெட் ஜெயின்ல விட்டீங்களா? ஆமா, ரெட் ஜாயின்ட்ல எதுக்கு விடுறோம்? விட வேண்டியதானே? இல்ல, இங்க இருந்து மலேசியாவுக்கு அனுப்பிச்சு மலேசியால இருந்து ரிலீஸ் பண்ண சொன்னோம். கொஞ்சம் கிளாரிட்டி பத்தாம இருக்கியா? கொஞ்சம் கிளாரிட்டி ஏத்தி வைங்க. கிளாரிட்டி ஆமா கொஞ்சம் டல்லா இருக்குல்ல. சரி ஏத்தி வைங்க. ஏத்தி வைப்பேன். கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல. ஏண்டா என்ன எங்களுக்கு அதுக்கு ஏண்டா என்னவோ தெருவுல போற தூக்கி வேட்டிக்கல விட்டீங்க. வேட்டி யாரு ஓனா? யாரோட வேட்டி? யாரு வேட்டி? வேட்டி ஏன் வேட்டி தான், ஓனான் தான் நீங்க. போய் உங்களுடைய காலையில வேட்டி தான் கட்டணும். நானு கதைகளை அதாவது பார்த்தது இல்லை, ஆனா படிச்சதுல வீடியோ பார்த்தாலும் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு தெரியுமா படுத்தினாங்க, எவ்வளவு தெரியுமா கொச்சப்படுத்தினாங்க, திமுக கலைஞர் செய்யாததெல்லாம் செஞ்சாருன்னு சொன்னாங்க. கேட்டேன், ஆனா கண்ணால பாக்குறேன் விஜய்க்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. அவரை விட எம்ஜிஆருக்கு செய்ததை விட விஜய் அவர்களுக்கு செய்யறது 3 மடங்கு அதிகமாவே இருக்கு. என்ன பண்ணோம்? காலை பிடிச்சிருக்கீங்களா? பரப்புறதுல பாவி மகளே என்ன பேசுற சார்? அப்படிதான் சார் அவங்க பொண்டாட்டியை விட்டுவிட்டு கட்ட பொண்டாட்டியை விட்டுட்டு இதேதான் ஐயா, இதேதான் அப்படியே டிட்டோ. நானு ஒரு விஷயம் பாத்தியா